கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான குழுவில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்திலே நாம் தேவனோடும் அவருடைய குமாரனோடும் நாம் ஐக்கியமாக இருக்கவும், அவரோடு நம்முடைய அன்பு நீடித்திருக்கவும் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி ஒரு சுருக்கமான பகுதியை உங்களுக்கு நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதா? நம்மை நாம் ஏன் பரிசோதிக்கணும்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் சொல்றார். நம்முடைய கிரியை நாம சோதித்து பார்க்க முடியுமா? ஒருவேளை நம்ம மற்றவங்களுக்கு அநேக புத்திகளை சொல்றோம், அநேகரை சாந்தமாக உபதேசிக்கிறோம், கடிந்து கொள்றோம், குறைகளை சொல்றோம். நம்ம பரிசோதிக்கலைன்னா, பரிசோதிப்பதற்கு நம்ம நேரத்தை எடுத்துக்கிறது இல்லை. நான் சரியா இருக்கேன்னா எனக்கு நானே பேசிக்கிறேன், நான் சரியா தான் இருக்கேன். அப்ப சரியா இருக்கேன் அப்படின்ற நம்ம எதை வச்சு நான் சரியா இருக்கேன்னு முடிவெடுக்கிறேன்? அதனுடைய அளவுகோல் என்ன? அதற்கான பிரமாணம் என்ன? யோபு தான் சுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார்னா நண்பர்களுக்கு முன்னாக, அதனுடைய அளவுகோல் தான் என்ன? இயேசு என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சொன்னார்னா அதனுடைய அளவுகோல் தான் என்ன? பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கான அளவுகோல் என்ன? நம்மை நாமே நம்ம நிதானித்து நமக்கு நாமே ஒரு அளவுகோலை வச்சுக்கணுமா, அல்லது தேவனுடைய பிரமாணத்திலிருந்து நம்ம அளவுகோல் பார்க்கணுமா? நம்ம அநேகர் நாம நம்முடைய தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த பிரமாணத்தினுடைய அளவுகோலை கவனிக்கிறது இல்லை. நமக்கு நாமே நான் சரி அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்றோம். ஆனா அப்படி இருப்பது சரி இருக்காது. அவனவன் தன் தன் சுயக்கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட இடம் உண்டாக சொல்றாரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5 என்ன காரணத்திற்காக ஒருவன் தன் சொந்த கிரியை சோதித்து பார்க்கணும்? 13:5 வாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்கள் சோதித்து பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள் என்று சொல்றார். அப்ப நம்ம அளவுகோல் எங்க இருக்குன்னா, விசுவாசம் உள்ளவர்களோ. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர்ல விசுவாசம் கேள்வியினாலே வருவோம். கேள்வி எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அப்ப நம்ம விசுவாசத்தை எங்கிருந்து பெறுகிறோம்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறுகிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையினுடைய அளவுகோல் இல்லாத நம்ம சோதித்து பார்க்க முடியலன்னா நம்ம எப்படி சரியா இருக்கோம்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப நாம சோதித்து பார்க்கும்போது நம்ம நியாயமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. மேலோட்டமா பார்த்து இல்லை நான் சரியா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்காம, நியாயமான முறையில், நியாயம்னா என்ன? தேவனுடைய சத்தியத்தை கணக்கிட்டு பார்த்து ஒவ்வொரு முறையிலையும் இது சரியா இருக்கிறதா? இரக்கம், மன்னிப்பு, தாழ்மை, இணங்குதல், பொறுமையாயிருத்தல், சாந்தமாயிருத்தல், மனதுருக்கமாயிருத்தல், இப்படி அன்பு கூறுதல், இப்படி நிறைய காரியங்களே இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா நான் பார்த்து நான் விசுவாசத்துல சரியா இருக்கேனா என்று என்னை சோதித்து பார்த்தா விசுவாசத்துல நிக்கிறேனா இல்லையான்னு தெரியும். அப்ப நியாயமா நம்ம சோதித்து பார்க்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 2:15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும்
நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இப்போ நம்ம ஒரு தவறு செய்யும்போது நம்முடைய மனசாட்சி, அதாவது மனம் திரும்பின மனசாட்சி, ஏன் வெறும் மனசாட்சி நான் சொல்லலை, எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குதுங்க. ஆனால் மனம் திரும்பின மனசாட்சி ஒன்று இருக்கிறது, மனம் திரும்பாத மனசாட்சி இருக்கிறது. மனம் திரும்பாத மனசாட்சி நல்லதே சொல்லாதுங்க. ஏன்னா அது மனது கெட்டு போச்சு இல்லையா? மனது கெட்டு போகும்போது சூடுபட்டு போச்சு. அந்த மனசாட்சி நல்லதை உங்களுக்கு சுட்டி காட்டாதுங்க. ஆனால் மனம் திரும்பின மனசாட்சி இது நன்மை, இது தீமை, இது குற்றம், இது குற்றம் இல்லை, கண்டிப்பாக சொல்லி ஆகும். நம்முடைய மாம்சம் இருக்கு இல்லையா, அதாவது இருதயம், அது மோசமானது. அது வாழ்நாள் முழுதும் இந்த மனதோட, மனம் திரும்பின மனதோட போராடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அது வளர்ந்துடாதுங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த நான் சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையான வசனம் புறஜாதிகளுக்குரிய வசனம், நியாயப்பிரமாணம் இல்லாத மக்களுக்குரிய வசனம். அவங்க நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக அவங்க உண்மையில் நடக்கிறாங்க. அவங்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சிடுது, நீ சரியா இருக்க, இல்லை, குற்றம் இருக்கு, குற்றம் இல்லை, ஒன்றை ஒன்று தீர்க்குது. பாருங்க, ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றை தீர்க்காதுங்க. நாம் முற்காலங்களில் எபேசியர் 2 வாழும் பொழுது நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை சாத்தானுடைய செயலின்படி செய்து கோபாக்கியின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ அது ஒன்றுமே தீர்க்காதுங்க. ஆனால் மனம் திரும்பின பிற்பாடு அந்த மனது நன்மையை மட்டும்தான் செய்யுங்க, தீமை செய்யாது. ஏன் செய்யாதுன்னா, அந்த மனது கெட்டு போச்சுன்னா திரும்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6 எபிரேயர் 10. அப்போது நம்ம மனம் திரும்பின பிற்பாடு நம்முடைய மனசாட்சி, மனது ரொம்ப பர்ஃபெக்டாக தேவனுக்காக வேலை செய்யுது. அந்த வேலை செய்கிற அந்த மனது நமக்கு குற்றம் இருக்குது இல்லைன்னு சொல்லும். நம்ம போதிக்கும் போதே நம்முடைய இருதயம், மன்னிக்கணும், நம்முடைய மனது நம்ம தவறு செஞ்சேன்னா அது அப்படியே சுருங்குன்னா தைரியமாக பேசாதுங்க. ஏன்னா என்கிட்ட குற்றம் இருக்கிறபடினாலே நான் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றலையே, இதன்படி நான் சரியா இல்லையே என்று என்னுடைய மனது கண்டிப்பாக சொல்லும். அப்போ அதையும் மீறி நான் தைரியமாக பேசுறேன்னா என்னுடைய மனது சுட்டி காட்டுறதை நான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ இன்னும் தைரியமாக பேசுறேன்னா இன்னும் சுட்டி காட்டுறதை கேட்க மாட்டேங்கிறேன். இப்படி சுட்டி காட்டி சூடுபட்டு போயிடும். அப்படிப்பட்டவங்க தான் மனதை இழக்கிறாங்க, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறாங்க. அப்போ நம்ம நியாயமாக ஏன் சோதிக்கணும்னா, என்னுடைய மனசாட்சி எனக்கு சொல்லுகிறத இமிடியேட்டாக நான் கேட்கணுங்க. உடனே நான் கேட்கணும், எதில் நான் சரியில்லை, எதில் நான் குறைவாக இருக்கிறேன். ஆமாம், குறைவாக இருக்கல, சத்தியத்தின்படி இப்படி நடக்கல, ஆமான்னு நான் ஒத்துக்கணும். அப்போ என்னுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப நான் எடுத்து போடாமல் மற்றவங்களை நான் குற்றப்படுத்துறேன்னா நியாய தீர்ப்பில் நான் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ரோமர் 2:1-4 சொல்றாரு, மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லைன்னு சொல்றாரு. அப்போ நம்ம குற்றமாக தீர்க்கிறவைகளை நாமே செய்யும் போது நான் எப்படி மற்றவங்களை சொல்ல முடியும்? பயங்கரமான ஒரு தண்டனைக்கு ஏதுவாகும். கருத்து என்னன்னா, நம்முடைய மனம் திரும்பின மனசாட்சி நமக்கு சொல்லுவதை நம்ம கேட்கிறோமா, அல்லது கேட்காம மனப்பூர்வமா செய்ய ஆரம்பிக்கிறோமா? பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு மனப்பூர்வமாக கெட்டு போறாருன்னா ஒரே நாளில் கெட்டு போக மாட்டாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரி சொல்லி தவற ஒத்துக்கிட்டு மனசாட்சி சொல்றதை கேட்காம, மனது சொல்றதை கேட்காம சூடுபட்டு போகும்போது பல ஆண்டுகளாக கழிச்சு கெட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம நியாயமா பரிசோதித்து பார்த்தா கடைசியில் என்ன கண்டுபிடிப்போம்? 1 யோவான் 3:18-19. அவ்வாறு நாம் சோதித்து பார்த்து கடைசியில் என்ன செய்ய போகிறோம், என்ன கண்டுகொள்வோம்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே, அந்த இதனாலே பார்க்குறீங்களா, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினால உண்மையை அன்பு கூறும்போது இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்னாடி நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தைரியம் எப்படிங்க நமக்கு வரும்? இதனாலே நாம் சத்தியத்துக்குரியவங்களா தான் இருக்கிறோம் அதை அறிந்து இருதயத்தை அவருக்கு முன்னாடி நாம சரியா இருக்கோம் அப்படின்னு நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும். அப்போ சோதித்து பார்த்த போது நம்முடைய இருதயத்தை நாமே குற்றவாளியாக தீர்க்கும் போது, அது தீர்க்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம சோதித்து பார்த்துட்டோம், இந்த விஷயத்துல சரியில்லை, இதுல இந்த காரியத்துல நான் சரியா இருக்கல, அப்படி சோதித்து பார்த்து குற்றவாளியா தீர்க்கும் போது
தேவனுடைய செயலை பற்றி நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்? 1 யோவான் 3:20, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அவர் எப்படி நம்ம இருதயத்தில் பெரியவராக இருக்காரு? அவர் தான் நம்முடைய இருதயத்தையே உண்டாக்கி இருக்காரு. அப்ப இருதயத்தை உண்டாக்கின ஒருவருக்கு நம்முடைய இருதயத்தினுடைய செயல்பாடு தெரிஞ்சிருக்கிறது. அப்ப இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சமயம் சொல்றாரு, நான் என்னை குறித்து தீர்ப்பு செய்யறது இல்லை, நான் நீதிமானா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி அப்படி நான் சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறபடினால நம்முடைய இருதயத்தை நம்ம குற்றவாளியா ஆராய்ந்து பார்க்கும்போது தீர்க்கும் என்றால் பாருங்க, இருதயமே இருதயம் தீர்க்காதுங்க. இருதயத்தை குற்றத்தில் இருக்கிறத மனது சொல்லுங்க. அப்போ இருதயத்தை காணத்தக்கதாக நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம நியாயமா ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய இருதயமே நம்முடைய காரியத்தை என்ன செய்யும்? சொல்லும். அப்ப சொல்லும்போது நம்ம கேட்கலைன்னா இன்னும் நம்ம தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராயிரவராக இருக்காரு. 1 யோவான் 3:21, நாம் நம்மை நியாயமானபடி சோதித்து பார்த்தபோது நம்முடைய இருதயம் குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் எப்படி இருப்போம்? நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம், சரி இந்த பிரமாணத்தின்படி விசுவாசத்தில் இருக்கிறேன், இந்த பிரமாணத்தின்படி பொறுமையா இருக்கிறேன், இந்த பிரமாணத்தின்படி சாந்தமா இருக்கிறேன், இந்த செயலின்படி அன்பு கூறுறேன், இந்த செயலின்படி நான் மன்னிக்கிறேன், இந்த செயலின்படி கரைத்திரை எனக்கு இல்லை, இதெல்லாம் நம்ம பிரமாணத்தின்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன வரும்? அது பாருங்க, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. இந்த தைரியம் நமக்கு எப்படி வந்துச்சுங்க? குற்றவாளியா நான் இல்லாததுனால, குற்றவாளியா என்னுடைய இருதயம் தீர்க்காததுனால எனக்கு என்ன வந்ததுன்னா தைரியம் வந்துச்சு. இப்பதான் நம்ம சரியா இருக்கிறதாக பேச முடியுங்க. நான் இந்த காரியத்தின்ல இந்த பிரமாணத்தோடு ஒத்து பார்க்கும் போது நான் குற்றவாளி இல்லை. இப்ப பாருங்க, உங்களுக்கு தைரியமா இருக்கும். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எப்படி நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க? தவறு செய்யறவங்கள அவன் முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? பயிற்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவன் பயப்படுவான், அவனுக்குள்ள ஒரு சுருகு ஏற்படும், அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், அவன் மறைஞ்சு போக பார்ப்பான். இப்படி எத்தனை பிரச்சனையை அவங்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாத்தையும் பாட்ட மாட்டாங்க, தூரத்தில் வரும்போதே அப்படி ஓரம் கட்டிடுவாங்க. பாருங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. இவன் எதுக்காக என்னைய பார்த்து பயப்படணும்? அப்ப ஏன் மற்றவங்களாம் தைரியமா போறாங்க? அவங்களுக்கு குற்றவாளின்னு தீர்க்கல, குற்றம் இல்லை. இப்படி நாமோ வேதத்தை போதிக்கிறவங்க, இப்படி வேதத்தை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிற நாமோ நம்முடைய இருதயத்தையும் நம்ம அப்பப்போ சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. விசுவாசத்தில் இருக்கிறோமா, குற்றம் இருக்கா குற்றம் இல்லையான்னு சோதிச்சு பார்த்தோம்னா, இப்போ இப்படி சோதிச்சு பார்க்கும்போது நம்ம வேண்டிக் கொள்ளணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ குற்றம் இல்லை, நம்ம தேவன்கிட்ட வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு கிடைக்குமாங்க? 1 யோவான் 3:21, இப்படி குற்றவாளியாக தீர்க்காத தேவனிடத்தில் தைரியம் கொண்ட இருதயத்துடன் நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவரால் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம எப்பா செஞ்சிருக்கோமாங்க? கண்டிப்பா என்கிட்ட இதயத்தை சோதிச்சு பார்த்துட்டேன், நான் நியாயமா சோதிச்சு பார்த்துட்டேன், பிதாவை இந்த விஷயத்தில் தவறா இருக்கிறேன், என் பாவத்தை அறிக்கையிட்டுட்டேன். இப்படி நம்ம செபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்வாரா? அப்படி செஞ்சிருக்காரா? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயமான முறையில் நம்மை பரிசோதித்து பார்க்கும்போது பாவத்தை காணத்தக்கதாக பாவத்தை மேற்கொள்ள உதவி கிடைக்குமா? அவர் நியாயமா பார்த்தாரா? இயேசு ஜெபம் பண்ணும்போது எபிரேயர் 5:7 அவரு பயபக்தியோடு ஜெபம் பண்ணி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாங்க? கேட்கப்பட்டது. எதுக்காக? குமாரன் என்பதற்காக அல்ல, அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்போ பயபக்தி என்பது மேன்மையான உயர்வான பெரியவரை நாம் மதித்து அவருக்கு முன்பாக பயந்திருக்கிற பொழுது அந்த பயத்திற்காக நம்ம குற்றவாளி நம்ம இருதயத்தில் இல்லை, அந்த ஜெபம் நமக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கேட்கப்படும். இப்படி நம்ம இருந்து தேவன்கிட்ட போராடி அழுது செபிக்கிறோமாங்க, நாம் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக நம்ம செபிக்கிறோம், பல மாதங்களாக நம்ம செபிக்கிறோம்,
ஆனால் அந்த ஜெபம் யாருக்கு பண்ணுறோமோ அவங்களுடைய விசுவாசம் பலமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக கேட்டதை தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். சில நேரங்களில் பொறுமையாக இருக்காரு, ஆனால் அதே மாதிரி நேரங்களில் நாம் இந்த மாதிரி ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, நியாயமான முறையில் எப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறது? அது என்ன நியாயம்? உதாரணமாக ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-16 பவுலானவர் பாவத்தை விரும்பி செய்தாராங்க. ரோமர் 7:15-16 எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அவரு பாவம் செய்யறாரு, அந்த பாவத்தை விரும்பி செய்தாரா விரும்பாம செய்தாரா? விரும்பாம செய்யறாரு. இப்ப விரும்பாம எது செய்யுது? இப்படி விரும்பாம செய்யற செயல் கூட என்னுடைய சரீரத்துல எப்படி நடக்கிறது என்று நான் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டுபிடிக்கணும். அப்போ பவுலானவர் தேட ஆரம்பிக்கிறார். ஆமா, நான் போதிக்கிறேன், இதெல்லாம் நியாயமா நான் போதிச்சுட்டே இருக்கிறேன், மக்களை கடிந்து கொள்றேன், மக்களுக்கு புத்தி சொல்றேன், ஆனா என்கிட்ட ஏதோ ஒரு பாவம் இருக்கு, இந்த காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு அப்படின்னு எப்பவாவது நம்ம நியாயமா ஆராய்ச்சி பார்த்துருக்கிறோமா? அவர் சொல்றாரு, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எப்படி சொல்றாரு? எப்படி எனில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அவர் தேடினாரு, தேடி கண்டுபிடிச்ச ஒருபாடு என்கிட்ட பாவம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்படி நம்ம ஒன்று ஒன்றா தூரமாக போகுதுங்க, அது நமக்கு நேரம் இல்லை, அதனால சொல்ல முடியாது. இப்போ ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனோடு ஐக்கியமா இருக்க, தேவனோடு அன்பு கூற, கேட்டதை பெற்றுக்கொள்ள, பாவத்தோடு போராடி வெற்றி பெற ஐக்கியமா இருக்க அவர் எதை விரும்பக்கூடியவராய் இருக்கிறார் என்றால், அந்த ஆதலால் 7:19 ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பாருங்க, ஒன்று விரும்புறது என்ன? மனது. விரும்பாத தீமை செய்யறது என்ன? மாம்சம். ஒருவேளை நம்ம இருதயத்தையும் கொண்டு வர முடியுங்க. 20:22 விரும்பாததை செய்ய தூண்டுவிக்கப்பட்ட போது அதுல விருப்பமாக நிலைத்திருந்தாரா? போராடி தீமையை கண்டுபிடிச்சிட்டாரா? அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் செய்யத்தான் விரும்பினேன், சீக்கிரம் தான் முடிஞ்சு, ஆனா முடியல. நம்மளுக்கு எப்படி தோணுது? அது ரெண்டு காரியம் இருக்குங்க. ஒன்று மனது இருக்கிறது, இன்னொன்னு மாம்சம் இருக்கிறது, இருதயமும் இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப எங்க இருக்குது? 22-23 உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன், ஆகிலும் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி போடுகிறது. அப்ப எங்க இருக்கு? மாம்சம். மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சர் கடனாளிகளாங்க? கண்டிப்பாக இல்லை. அப்படியானால் நாம் இந்த சுருக்கமான பாடத்தை முடிச்சிருவாங்க. நாமோ மற்றவங்களுக்கு போதிக்கிற பிரசங்கிக்கிற முன்னோடியா இருக்கிற நாமோ நம்மை நாமே தினந்தோறும் பரிசோதிக்கிறோமா? நியாயமாய் பரிசோதிக்கிறோமா? பாவத்தை தேடி கண்டுபிடிக்கிறோமா? மனது சொல்றதை கேட்கிறோமா? குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி நம்முடைய மனது தீக்கிறத ஒத்துக்கொள்றோமா? நியாயமாய் ஒத்துக்கொள்றோமா? இப்படிலாம் ஒத்துக்கொண்டா நமக்கு தைரியம் கிடைக்கும். அப்படி தைரியம் இருந்தா தேவன்கிட்ட கேட்டதை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே.